விஜய் ஆதரவை நாடும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. தென்னிந்தியாவை குறிவைக்கும் மெகா அரசியல் வியூகம். தமிழக முதல்வர் விஜய் மற்றும் தாவேகவை காக்ரோச் ஜனதா பார்ட்டி தீவிரமா ப்ரமோட் செஞ்சுட்டு வருது. இதுக்கு ரொம்ப முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இளைஞர்கள் கிட்ட கவனம் பெற்றிருக்கக்கூடிய புதிய கட்சியான காக்ரோச் ஜனதா கட்சி தங்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் பொது மேடைகள்ல முதல்வர் விஜயை ரொம்ப தீவிரமா விளம்பரப்படுத்தி அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருது. அரசியல் வட்டாரங்கள்ல இந்த நகர்வு மிகப்பெரிய விவாதங்களை கிளப்பி இருக்குது. ஏன் ஒரு புதிய தேசிய கட்சி தமிழகத்துடைய ஒரு புதிய முதல்வரை இவ்வளவு தூரம் கொண்டாடி தீர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி பரவலா எழுந்திருக்கு. இதுடைய பின்னணியில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மற்றும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் இப்ப வெளிவர தொடங்கி இருக்குது. 126 தென்னிந்திய நாடாளுமன்ற தொகுதிகள் காக்ரோச் ஜனதா கட்சி தங்களுடைய பெரும்பாலான பதிவுகள்ல முதல்வர் விஜயை முன்னிறுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். வரக்கூடிய 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல் தான் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் திட்டவட்டமா சொல்றாங்க. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள்ல மொத்தம் சுமார் 126 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. டெல்லியில ஆட்சி கட்டளை பிடிக்கிறதுக்கு இந்த 126 தொகுதிகளும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சிஜேபி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. டெல்லி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த தென்னக தொகுதிகளில் முதல்வர் விஜயுடைய செல்வாக்கும் அவருடைய தாவேக கட்சியுடைய பங்களிக்கும் தங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு காக்ரோச் ஜனதா கட்சி நம்புது. விஜயுடைய அசாத்திய செல்வாக்கு, நடிகராக இருந்து முதலமைச்சராக உயர்ந்த விஜய் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலையுமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும் வாக்கு வங்கியும் இருக்குது அப்படிங்கிறது ரகசியம் ஒன்றும் கிடையாது. கேரளாவில் விஜயுடைய திரைப்படங்கள் மலையாள முன்னணி நடிகர்களுடைய படங்களுக்கு இணையா வசூல் சாதனை படைக்கிறது தான். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அசாத்தியமானது. பெங்களூர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம கன்னட இளைஞர்கள் மத்தியிலும் விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட தெலுங்கு மாநிலங்கள்லையும் விஜயுடைய படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதால அங்கேயும் அவருடைய அரசியல் நகர்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. இந்த அசாத்திய மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி 2029 தேர்தலில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவை நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ பெற காக்ரோச் ஜனதா கட்சி திட்டமிட்டு இருக்குது. காக்ரோச் ஜனதா கட்சியுடைய அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் தங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கக்கூடிய தாவேகவை அண்டை மாநிலங்கள்லையும் ஒரு முக்கிய சக்தியா பயன்படுத்திக்கிறதுக்காகவே இந்த ஆரம்பகட்ட விளம்பரங்கள் செய்யப்படுது. சிஜேபி தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல விஜயை தொடர்ந்து பாராட்டுறது மூலமா அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவையும் ஒட்டுமொத்த தென்னிந்திய இளைஞர்களுடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்க முடியும் அப்படின்னு கணக்கு போடுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா, தெலுங்கானாவில் தங்களுக்கு தேவைப்படும் போது தாவேக கட்சியுடைய ஆதரவை கேட்கறதுக்காகவே இப்போலிருந்தே முதல்வர் விஜயை காக்ரோச் ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமா ப்ரமோட் செஞ்சுட்டு வருது. 2029 டெல்லியை ஆளப்போவது யார் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகக்கூடிய இந்த தென்னகம் மெகா கூட்டணி வியூகம் இந்திய அரசியல்ல இன்னும் பல அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத தேர்தல் காலத்துல தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.